ஹாய் பெருங்குடி பேஜோ ஃபேமிலி மக்களே, நான் இன்னைக்கு வந்து தேங்காய் பாலில் பிரியாணி செஞ்சுருக்கிறேன். அதுக்கு கத்திரிக்காய் தொக்கு. காலையில் வந்து சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த சிக்கன் குழம்பு வந்து மீதி ஆகிருக்கு. இப்போ அந்த கத்திரிக்காய் தொக்கு செய்கிறோம்ல, அதில் வந்து எப்படி அந்த சிக்கன் குழம்பை மிக்ஸ் பண்ணி ஒரு கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ஆயில் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை வேக வச்சுருக்கிறேன். இப்போ உப்பு போட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு நல்லா கொலைய வேக வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா அடுத்தது பார்க்கலாம். கடாய் நல்ல கடாயாக யூஸ் பண்ணியிருக்கணும்ல, வீடியோ எடுக்கும்போது ஞாபகம் இல்லைங்க. கடாயை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி வெங்காயம் எல்லாம் போட்ட பிறகு தான் ஐயோ வீடியோ எடுக்க போகிறோமே, இந்த கடாயை யூஸ் பண்ணுறேன். இது வந்து சட்னி இதுகளுக்கு தாளிக்கிறதுக்காக இந்த கடாயை வச்சுருக்கிறேன். சரி, இப்போ எங்கள் 2 பேருக்கு தான் இந்த கிரேவி செய்கிறதுனால தாங்க இந்த கடாயை யூஸ் பண்ணுறேன். இப்போ மாங்காயை போட்டுட்டோம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டால் போதும், நிறையா வேணாம். ஏன்னா சிக்கன் குழம்புலையே நம்மளுக்கு காரம் எல்லா மசாலாவும் அதுலேயே இருக்குது. அதனால் இதை நம்ம எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கிறதுக்காக நான் அப்போ போட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன்னா மிக்ஸ் பண்ணி புளி இப்போ ஊற வச்சு கரைச்சி ஊற்றணும் கொஞ்சம். இது பாருங்கள், இவ்வளோ தாங்க புளி. கரைச்சி ஊற்று. இந்த சிக்கன் குழம்பு இது காலையில் செஞ்சுட்டு மிச்சம் இருக்குது இந்த குழம்பு. சரி, இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக வந்து இப்போ தேங்காய் பால் பிரியாணி செஞ்சு தம் போட்டேன். இது வந்து இப்போ கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கொதிச்சிருச்சு போல் கத்திரிக்காய், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் சரியா. அதனால் இப்போ வேர்க்கடலை எள்ளுலாம் வறுத்து நுணுக்கி போடணும். அப்புறம் மசாலாலாம் போடணும். நான் எதுவுமே போடாமல் கொஞ்சோண்டு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கன் குழம்பு மீதி இருக்கிற சிக்கன் குழம்பை அதில் ஊற்ற போகிறேன். புளி கரைச்சி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா அது வந்து கத்திரிக்காய் தொக்குக்கு வந்து நம்ம புளி கண்டிப்பாக தேவைப்படும்ல, அதனால் புளி கரைச்சி ஊற்றிட்டேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. இது பாருங்க, பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்குது. நல்ல தயிர் சாதம் செஞ்சு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா இவ்வளோ செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை எடுத்து ஊற்ற வேண்டியதாங்க. நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட போகிறோம், அதனால் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். உங்கள் வீட்டில் நிறையா பேர் இருந்தால் அந்த இருக்கிற குழம்ப கூட எவ்வளோ தேவையோ நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா நைட்டுக்கு என் பையன் வந்து எனக்கு இந்த சாப்பாடு வேணால் எனக்கு தோசை சுட்டு கொடுக்குமா அப்படின்னா நான் அவனுக்கு சுட்டு கொடுக்கணும். அதுக்காக மீதி கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு.
இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கத்திரிக்காய் தொக்கு செமையாக ரெடி ஆகுது. இந்த சிக்கன் குழம்பு மீட்டி வச்சுருக்கிறேன். என் பையன் நைட்டுக்கு வந்து தோசை கேட்டால் அவனுக்கு நான் மறுபடியும் எங்கேயும் போகிறது சட்னி செய்ய, அதனால் இந்த குழம்புலையே தோசையை சுட்டு கொடுத்துருவேன். மீதி சாப்பாடு இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்டுக்குவேன். என்ன பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் சமையலில் குடும்பத்தார்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு எப்படியெல்லாம் பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்காரங்க கூட இவ்வளோ பிளான் பண்ண மாட்டாங்க. ஆனால் குடும்பத் தலைவிங்க ஒவ்வொரு நாளும் அந்த சாப்பாடு விஷயத்தில் எவ்வளோ பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளாம் பிஸ்னஸ் பண்ணால் எங்கேயோ போயிடலாம் போலங்க. அந்த லெவலுக்கு நம்ம மூளை வந்து வேலை செய்கிறோம். சிக்கனத்துக்கு சிக்கனாக வேஸ்ட்டு பண்ணாமல் மிச்சமாக இருக்கிறத வச்சு அடுத்த டிஷ்ஷு நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு வாய்க்கு ருசியாக நம்ம வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் யோசனை பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளாம் பிஸ்னஸ் பண்ணால் எங்கே போகலாம், பல மில்லியனுக்கு அதிபதி ஆகிறதுக்கு கூட நம்மக்கிட்ட திறமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெயில் காலத்தில் கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கு அப்பா போதும் அதுக்கு வேர்த்து ஊற்றுது பாருங்கள். இப்போ பார்க்கலாமா? பாருங்கள், பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே கத்திரிக்காய் ஒழிச்சுக்கிட்டு Chef Rush has been silent for 7 weeks now. It literally just got off the phone like 2 hours before this. செமையா ரெடியா இருக்குங்க. Just to accommodate. வா. So give Chef Rush some love. சீரக சம்பா அரிசியில் தான் செஞ்சுருக்கு. ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய தேங்காய் பால் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். இப்போ வந்து இது சேனக்கிழங்கு வறுவலுங்க. இந்த மாதிரி மீன் மாதிரி வறுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. சமையல் சேனக்கிழங்கு